ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கம், ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம், யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இது எந்த மாதிரி ஜாப் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அப்ரண்டிஸ் அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்ட். ஸோ அப்ரண்டிஸ் ஜாப் தான் இது. ஸோ இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது எங்கே அப்படின்னா, இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ தமிழ்நாடு தான் இதில் இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபன் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்து நம்மளுக்கு வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ மாதம் ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ரண்டிஸ் பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். எந்த மாதிரி போஸ்டிங்னா ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன், வெல்டர், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், டிராஃப்ட்மேன் சிவில், மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங், கார்பெண்டர், ஸோ மெக்கானிக்கல், மிஷின், டூல் மெயின்டெனன்ஸ், ப்ளம்பர், புக் பைண்டர், மேஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு 16 விதமான இது இருக்குது, ட்ரேட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது எக்ஸாமினேஷன் அண்டர் 10th 12th சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டமில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? தென் வந்து நீங்கள் ஐடிஐ வந்து முடித்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இப்போ ஃபிட்டர் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ முடித்து சர்டிஃபிகேட். ஸோ நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ், நீங்கள் மினிமம் வந்து 2 இயர்ஸ் முடித்ததற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம் என்னென்னு. ஸோ டர்னர் பொறுத்தவரை அதே தான், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். மிஷினிஸ்ட், ஸோ அதே மாதிரி தான், 10th பாஸ் பண்ணி ஐடிஐ சர்டிஃபிகேட் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். எலக்ட்ரீஷியன் சேம் தான், நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். வெல்டர் மட்டும் நாட் லெஸ் தென் 1 இயர். தென் எலக்ட்ரானிக் மெக்கானிக் 10th தான், நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். டிராஃப்ட்மேன் சிவில் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். மெக்கானிக் ஏர் கண்டிஷனிங் அதில் வந்து நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ் தான். ஸோ இது கார்பெண்டர் நாட் லெஸ் தென் 1 இயர்ஸ். ஆல்ரெடி வெல்டர் வந்து நாட் லெஸ் தென் 1 இயர் பார்த்தோம். இப்போ கார்பெண்டர். தென் வந்து மெக்கானிக்கல் மிஷின் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ். ப்ளம்பர் நாட் லெஸ் தென் 1 இயர். ஸோ ப்ளம்பரும் நாட் லெஸ் தென் 1 இயர். மேஷன் வந்து இதுக்கு வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணி தான் போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து நாட் லெஸ் தென் 1 இயர். ஸோ 1 இயர் படித்ததற்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட், ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை நேஷனல் கவுன்சில் மூலமாக அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அந்த ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், ஸோ அதுதான் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 16 விதமான வேலைகள் இருக்குது. நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஐடியா முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது தேவைப்படலை அப்படின்னா யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க தாராளமாக இது பண்ணிப்பாங்க. ஸோ அப்ரண்டிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட மாதங்களும் அமௌண்ட்டும் இருக்கும். அதான் ஸ்டிஃபண்ட் இருக்கும். ஸோ தென் வந்து அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பிளேஸ் வந்து அந்த கல்பாக்கம், தமிழ்நாட்டில் கல்பாக்கம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 16 வருஷத்துக்கு குறையக்கூடாது, அப் டு 22 இயர்ஸ். ஸோ 16லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், டிசபிலிட்டினா 10 இயர்ஸ். இதே டிசபிலிட்டி நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 13, எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 15. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து 12 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்லலை, பட் அஸ் ப்ரொவைடட் இன் ஷெடியூல் 1 to அப்ரண்டிஸ் ரூல்ஸ் 91 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ 12 மாதமாக இல்லை அதை விட குறைவாக அதிகமாக தெரியும். அமௌண்ட் ஆஃப் ஸ்டிஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபன் கண்டிப்பாக இருக்குது, பட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை இதில், அவ்வளோதான். அப்ரண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக பண்ணுறவங்களை வந்து கண்டிப்பாக அந்த apprentice.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் வந்து இந்த கல்பாக்கம் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா, இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ஸோ அந்த வெப்சைட்டில் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். 2 வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர் இது பண்ணிவிட்டு ஸோ உங்களோட கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஸோ தென் வந்து நீங்கள் இது வந்து இன்டர்வியூ மூலமாக தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் இந்த கல்பாக்கம் இதில் நீங்கள் பேஸ் ஆக போகிறீங்களா, இது வந்து இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த கல்பாக்கம் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் வெப்சைட் இருக்கும், அது இனிமேல் வரும். www.igcar.com அப்படின்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதில் அப்ளை பண்ணி அந்த ஃபார்மை வந்து எடுத்துகிட்டு
உங்களோட 2 ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஸோ ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், ஸோ அது இல்லை அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருப்பீங்களா அந்த சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், தென் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சர்டிஃபிகேட், அந்த ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா ஸோ அதுக்கு ரிலேட்டடான மார்க் ஷீட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஆதார் கார்டு, ப்ரூஃப் ஆஃப் மதர் நேம்ஸ், கன்ஃபர்மேஷன் காப்பி ஆஃப் அப்ரெண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அது கன்ஃபர்மேஷன் காப்பி வேணும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். த டேட் டைம் அண்ட் வென்யூ ஆஃப் இன்டர்வியூ வில் பி இன்ஃபார்ம்டு டு த கேண்டிடேட் லேட்டர் பை இமெயில். ஸோ இமெயில் கரெக்டாக கொடுங்க, அதில் தான் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, உங்களோட செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸோ அதில் உள்ள நேமு பர்த் டேட் ஆஃப் பர்த் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தென் வந்து நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும். ஸோ தென் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணீங்க. அப்ளை பண்ணும்போது எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இன்டர்வியூ போகும்போது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை தான் கொண்டு போகணும். ஸோ அப்படி நீங்கள் கொண்டு போகும்போது அதோட என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட வந்து நீங்கள் 2 ரீசன்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும் இன் ஒரிஜினல். ஸோ அதை வந்து நீங்கள் 2 கன்சல்டன்ட் ஆஃபீஸரை வாங்கியிருக்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கியிருக்கணும். ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஷுட் சப்மிட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ தென் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷுட் பாஸ் த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிஸ்கிரிப்டு பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி பீயிங் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அப்ரெண்டிஸ். ஸோ அதுவும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிட்னஸ், நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கோமா அப்படின்னு. ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் igcar.government.in. ஸோ இதுதான் அந்த கல்பாக்கம் நீங்கள் அட்டாமிக் ரிசர்ச் போஸ்டிங் கொடுக்காங்க இல்லையா, ஸோ அந்த இந்திரா காந்தி அதோட வெப்சைட்டு. அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் த்ரூ ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களோட கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணுங்கள். 10th சர்டிஃபிகேட் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க. ஸோ எல்லாமே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஸோ தென் வந்து அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து இன்டர்வியூ வரும்போது நீங்கள் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் இன்கரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூ வரும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரும்போது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கசட்டட் ஆஃபீஸர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூட இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 2 வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து apprentice.government.in அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச். ஸோ இதுதான் நீங்கள் IGCAR இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட இந்த PDF வந்து நான் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.